இந்த வருடத்துல 25 லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதா தென்னை பயிர் செய்கை சபை அறிவித்திருக்கு. தென்னை பயிர் செய்கை சபையின் தலைவர் வைத்தியர் சுனிமல் ஜெயக்குடி இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறாரு. தேங்காய் விலை அதிகரித்தல், தென்னை உற்பத்திகளின் வீழ்ச்சி உட்பட தென்னை பயிர் செய்கையாளர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணம் தொடர்பா நேற்றைய தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதுல வடக்கின் முக்கோண வலயத்துல 10 லட்சம் மற்றும் ஏனைய பிரதேசங்கள்ல 15 லட்சம் தென்னங்கன்றுகளை நடுவதற்கு திட்டமிடப்பட்டிருப்பதா சொல்லியிருக்கிறாரு. கடந்த 2-3 வருடங்களை பார்க்கும் போது 2024ஆம் ஆண்டுல தென்னை உற்பத்தி வீழ்ச்சி அடைந்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இலங்கை முழுவதும் 25 லட்சம் தென்னங்கன்றுகளை பயிரிடும் திட்டத்தை தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை கடந்த மாதம் அறிமுகப்படுத்தியது. தேங்காய் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அதன் ஆரம்ப நிகழ்ச்சி கடந்த மாதம் 17ஆம் தேதி கம்பஹா மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது.